உங்களுடைய ஜாதகத்தில் விஷ்கம்பம் அப்படின்னு யார் உங்களுடைய யோகம் இருக்கோ உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே பணம் வந்தே தீரும், பொருளாதார மாற்றம் வந்தே தீரும். பேங்க்கில் வச்ச நகையை மூப்பீங்க, லோன் எடுப்பீங்க, கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும், விற்காத சொத்து விற்கும், பசங்க நல்லா படித்து கௌரவமான பட்டம் வாங்குவீங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க. விஷ்கம்பம் வெற்றி பெற போகிறீங்க, அர்ஷனம் மாட்ட போகிறீங்க. இது ரெண்டும் டிசம்பருக்குள்ளே நடந்தே தீரும். சார் நான்லாம் சான்ஸே இல்லை சார், ஜோதிடமே பொய், இதெல்லாம் நான் அர்ஷனம் தான், நான்லாம் இதிலே மாட்ட மாட்டேன்னு யாருன்னா ஒருத்தர் இருந்தீங்கன்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். நானும் சேலஞ்ச் பண்ணுறேன். கிரகம் வலிமையானது அப்படின்றத இதில் நீங்கள் ப்ரூவ் பண்ணுவோம். இதில் ப்ரூவ் ஆகிடும். இதுக்கப்புறம் பாரு, சைக்கிளில் போனவன் பென்ஸில் போகிற மாதிரி வாழ்க்கை மாறும். அடுத்த 6 மாதத்தில் விஷ்கம்பத்துக்கு பென்ஸில் போனவன் காரை விற்றுட்டு நடந்து போகிற சுச்சுவேஷன் ஏற்பட போது அர்ச்சனை யோகத்துக்கு. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அந்த அர்ச்சனை வித்த காரை வாங்கினவன் தான் விஷ்கம்பம். இப்போ புரியுதா கான்செப்ட்டு? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விற்கிறவன் அர்ச்சனம், வாங்குறவன் விஷ்கம்பம். இப்படி புரிஞ்சுக்குங்க. கஷ்டத்துக்கு இடத்த விற்கிறவன் அர்ச்சனம், அந்த இடம் லாபமாக அமைய போது விஷ்கம்பம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. இந்த பதிவு மிக 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 முக்கியமான பதிவு, ரொம்ப அவசியமான பதிவு. அதாவது ஜோதிடம் என்பது உண்மையா அப்படின்னு யாருக்குன்னா கேள்விக்குறி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு அந்த கேள்விக்குண்டான பதிலை தரப்போகுது. 27 நட்சத்திரம், 27 யோகங்கள் இருக்குது. 27 நட்சத்திரம், 27 ஞாபக யோகம், 12 ராசி, 9 கிரகம், 7 நாள், 15 திதி, இதெல்லாம் தெரியும் இல்லையா? இப்போ இந்த யோகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் விஷ்கம்பம் அப்படின்னு யார் உங்களுடைய யோகம் இருக்கோ உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே பணம் வந்தே தீரும், பொருளாதார மாற்றம் வந்தே தீரும். பேங்க்கில் வச்ச நகையை மூப்பீங்க, லோன் எடுப்பீங்க, கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும், விற்காத சொத்து விற்கும், பசங்க நல்லா படித்து கௌரவமான பட்டம் வாங்குவீங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க. அவ்வளோதான். விஷ்கம்பம் யோகத்திற்கு வருகின்ற 6 மாதத்தில் மாபெரும் நிறைய விஷ்கம்பம் யோகத்தில் இருக்க பெண்களுக்கு கரு தங்க போகுது. அதான் உண்மை. இந்த வீடியோ ஜோதிடத்தையே நம்பாத நிறைய பேருக்கு ஜோதிட ஆர்வத்தை மட்டும் இல்லை, ஜோதிடத்து மேலே அதிக காதலையும் உண்டு பண்ண போகுது. ஏன் தெரியுமா? உங்களுடைய யோகத்தை எடுத்து பாருங்கள், ஜாதகத்தை எடுத்து ஃப்ரண்ட் பேஜில் பாருங்கள், இல்லை சாஃப்ட்வேரில் போட்டு பாருங்கள். யோகம்னு ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க, அங்கே விஷ்கம்பம் போட்டிருந்துச்சுன்னா இந்த ஜூலை டு டிசம்பருக்குள்ளே குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை தங்கும், படிக்கிற பசங்க கௌரவமான பட்டப்படிப்பு சர்டிஃபிகேட் வாங்குவீங்க, பணம் கிடைக்கும், நகை மூப்பீங்க, பேங்க்கில் வச்சுருந்த நகையை மூப்பீங்க, பணம் வரும், பெரிய லெவல் ஹெல்ப்பு கிடைக்கும். இந்த 6 மாதம் உங்களை அடித்து யோகமான காலகட்டத்தில் தூக்க போதுங்க. பிரமிச்சு போகிறீங்க. நீங்கள் கடவுளை நம்பினாலும் கடவுளை நம்பாவிட்டாலும், ஜோதிடத்தை நம்பினாலும் ஜோதிடத்தை நம்பாவிட்டாலும் கண்டிப்பாக நிச்சயமாக 100% உங்களுக்கு பண ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக, நகை விஷயம், லோன் விஷயம், இட விஷயம், ஆக மொத்தம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக போகுது பெரிய தொகை. சரி சார், இதை நான் எப்படி நம்புறதுன்னா, உங்களுக்கு கிரெடிட் ஆகணுன்னாலே இன்னொருத்தருக்கு டெபிட் ஆகணும் தானே, அதானே ரூலு. அப்போது இதெல்லாம் ஒருத்தருக்கு கிடைக்க போகுது, இன்னொருத்தருக்கு இதெல்லாம் பறிக்கப்பட போகிறது. பயப்படக்கூடாது. பறிக்கப்பட போகுதுன்னா பண விஷயத்தில், நகை விஷயத்தில், புரியுதுங்களா? லோன் விஷயத்தில் மாட்ட போகிறீங்க, பண விஷயத்தில் மாட்ட போகிறீங்க, ஏமாற போகிறீங்க, சொத்து விஷயத்தில் மாட்ட போகிறீங்க, அக்ரிமெண்ட் விஷயத்தில் மாட்ட போகிறீங்கன்னா இவர்கள் அனைவருமே அர்ஷனம் என்ற ஒரு யோகம், அர்ஷனம்னு இருக்கும். உங்கள் ஜோதிடத்தில் அந்த பஞ்சாங்கத்தை எடுத்தீங்கன்னா அர்ஷனம்னு ஒன்று வரும். அந்த அர்ஷனம் என்ற வரக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கிறதோ உங்கள் அனைவருக்குமே வருகின்ற 6 மாதத்தில் பண விஷயத்தில், லோன் விஷயத்தில், குழந்தை விஷயத்தில், செக்கு விஷயத்தில், அக்ரிமெண்ட் விஷயத்தில், சொத்து விஷயத்தில்,
கௌரவம் உங்களுக்கு பறிபோக போகிறது. நான் நெகட்டிவாக பேசலைங்க, அவேர்னஸ் வீடியோ இது. இதை 2 பேரும் பாருங்க. விஷ்கம்பம் வெற்றி பெற போறீங்க, அர்ஷனம் மாட்ட போறீங்க. இது 2ம் டிசம்பருக்குள்ள நடந்தே தீரும். சார் நான்லாம் சான்ஸே இல்லை சார், ஜோதிடமே பொய், இதெல்லாம் நான் அர்ஷனம் தான், நான்லாம் இதுலேயே மாட்ட மாட்டேன்னு யாருன்னா ஒருத்தர் இருந்தீங்கன்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள், நானும் சேலஞ்ச் பண்ணுறேன். கிரகம் வலிமையானது அப்படின்றத இதில் நீங்கள் ப்ரூவ் பண்ணுவோம். இதில் ப்ரூவ் ஆகிடும், கண்டிப்பாக ப்ரூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன சார் வழி? வேறு எதனா வழி இருக்கா? அர்ஷனத்தில் பிறந்துட்டு எதாங்க வழி இருக்கான்னா, முதல்ல யாரெல்லாம் அர்ஷனத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணாதான் ஒரு 100 பேருக்கு மேலே அர்ச்சனை யோகமாக இருந்தால் அதை பற்றி செகண்ட் பார்ட் போடலாம். ஏன்னா நாங்களும் நேரத்தை செலவழித்து உங்களுக்கு போட்டு அதை ஒரு ஆள் 2 ஆள் கூட பயன்பெறலைன்னா வேஸ்ட் இல்லையா? குறைந்தபட்சம் ஒரு 50 பேராச்சு அர்ச்சனை யோகத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இங்கே அந்த 6 மாதத்தில் மாட்டக்கூடிய பிரச்சனைக்கு நான் வழி சொல்லிடுறேன். குறைந்தது ஒரு 50 பேராச்சு விஷ்கம்ப யோகத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்தீங்கன்னா அவங்க இந்த வீடியோ பார்த்தது வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி, பணம் வர்றது உறுதி. அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன வழின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம எவ்வளோ கருத்தை சொல்கிறேங்க, அது நிறைய, அதாவது விதையை தூக்கிமே ஆற்றுல போடுறது வேஸ்ட்டு தானேங்க, அது இன்னும் அடிச்சுட்டு போய் கடலில் செஞ்சிடும் இல்லையா? அதனால் ஸோ போகிற போக்கில் நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் நம்ம தப்பாக சொல்லிட்டு போகல, எல்லா கருத்தையுமே நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு பயனுள்ளதாக வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம். இது காலத்துக்கும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் பயன்படணும்னு நான் நினச்சி தான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷ்கம்பம் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, 6 மாதத்தில் உங்களுக்கு பணம் வரப்போகுது. அர்ச்சனம்ன்றவங்களுக்கு டெபிட் ஆக போகுது, விஷ்கம்பத்துக்கு கிரெடிட் ஆக போகுது. அர்ச்சனம் என்பவர்கள் எப்படி மாட்ட போகிறீங்கன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா குறைஞ்சது 50 பேர் நீங்கள் வீடியோ கீழே பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக பண்ணுறேன். ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், சார் அர்ச்சனத்தை பற்றி சார் வீடியோ பர்சனல் சொல்லியிருக்காரு, நான் அர்ச்சனை யோகம் எங்களுக்கு பார்ட் 2 போட சொல்லுங்கன்னு கேளுங்க. நீங்கள் அதிகப்படியான நபர்கள் கேட்டிங்கன்னா அதுக்குண்டான நேரத்தை செலவெடுத்து அதுக்குண்டான கணக்குகளாக எடுத்து கண்டிப்பாக நான் பண்ணித்தரேங்க. விஷ்கம்பத்தில் இருக்கிறவங்க ஆள பிறந்தவர்கள் 6 மாதம் உங்ககிட்ட பணங்குது. யாருன்னா விஷ்கம்பத்தில் இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்குலாம் பெரிய அமௌண்ட் வரப்போகுது. ஃபோன் அடிக்கிறேன், நீங்கள் அப்படியே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருங்க. விளையாட்டுக்கு சொல்லுங்க, உண்மையாக சொல்கிறேங்க. விஷ்கம்பத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள், பெரிய அமௌண்ட் வரப்போகுது, வச்சுக்கோங்க. நீங்கள் விஷ்கம் பண்ணுறத வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு சார் சொன்னார் பெருசாக பணம் வரப்போகுதுங்க, ஏன்னா உண்மையில் வரப்போகுதுங்க, உண்மையிலே வரப்போகுது, கொட்ட போகுது. அப்படியே சொல்லுவாங்க தெரியுமா ஒரு பழமொழி, ஏங்க 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே இந்த வாய்ப்பு வரும், 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த வாய்ப்பு வரும் சொல்லுவாங்க தெரியுமா ஒரு பழமொழி. என்ன சொல்லுவாங்க? அர்ப்பனுக்கு வாழ்வு அர்த்தராத்தியில் கொடை பிடிப்பான்னு இதை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி சொல்லலை, ஆனால் அதுக்கு இணையாக சொல்கிறேன். அதிர்ஷ்டம் அர்த்தராத்தியில் வரப்போகுது விஷ்கம்ப யோகத்துக்கு. அர்த்தராத்தியில் மிட் நைட்டில் அடிக்க போகுது யோகம். யாரெல்லாம் இதுக்கப்புறம் பாரு சைக்கிளில் போனவன் பென்ஸில் போகிற மாதிரி வாழ்க்கை மாறும் அடுத்த 6 மாதத்தில். விஷ்கம்பத்துக்கு பென்ஸில் போனவன் காரை விற்றுட்டு நடந்து போகிற சுச்சுவேஷன் ஏற்பட போது அர்ச்சனை யோகத்துக்கு. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அந்த அர்ச்சனை வித்த காரை வாங்கினவன் தான் விஷ்கம்பம். இப்போ புரியுதா கான்செப்டு? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விற்கிறவன் அர்ச்சனம், வாங்குறவன் விஷ்கம்பம். இப்படி புரிஞ்சுக்குங்க. கஷ்டத்துக்கு இடத்த விற்கிறவன் அர்ச்சனம், அந்த இடம் லாபமாக அமைய போது விஷ்கம்பம். சரி, ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் அர்ச்சனம் யாரெல்லாம் விஷ்கம்பமோ பதிவு செய்யுங்க. மற்ற யோகங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? உங்களுடைய யோகத்தை டைப் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எதுக்கு போட சொல்கிறேன் தெரியுமா? உங்களுடைய யோகம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. உங்களுக்கு தெரியணும். நட்சத்திர ராசி தான் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, உங்களுடைய யோகம் என்னன்னு உங்களுக்கு தெரியலைங்க. எல்லாருமே உங்களுடைய யோகத்தை ஸ்டடி பண்ணுங்க. உங்களுடைய யோகம் என்ன அப்படின்னு எல்லாரும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. சரிங்களா? இப்போ உங்களுடைய யோகம் என்னன்னு உடனே சாஃப்ட்வேரில் போட்டு கண்டுபிடிச்சி வீடியோ கீழே டைப் பண்ணுங்கள். யார் உங்களுடைய யோகத்தை அதிகமாக டைப் பண்ணுறீங்களோ, எந்த யோகம் அதிகமாக இருக்கிறதோ அந்த யோகத்தை பற்றி அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக குணம், வேலை அனைத்து பற்றியும் பேசுகிறேன்.
ஒரு யோகத்தை வச்சு வேலையை கண்டுபிடிக்கலாம், குணத்தை கண்டுபிடிக்கலாம், மனைவியை கண்டுபிடிக்கலாம். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். உங்களுடைய யோகம் என்ன? வஜ்ர யோகமா, வைத்திருதி யோகமா, சுகர்மமா, பிரீத்தியா, இந்த மாதிரி என்ன யோகமோ கொஞ்சம் நீங்கள் பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக அர்ஷண யோகமா எச்சரிக்கையாக இருங்கள், விஷ்கம்ப யோகமா கொண்டாட்டமாக இருங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டான ஆண்டு என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் PMK சம்பத் சுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.